மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள 151வது பூத்தில் ஒரு கள்ள ஓட்டு பதிவானதாக இளைஞர் குற்றம் சாட்டி ஓட்டுக்காக வெளியில் காத்து வருகிறார். அவையாம்பிகை நகர் புது அக்ரஹாரத்தைச் சேர்ந்த நவீன்குமார் வயசு 35. இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்னையில் இருந்து மயிலாடுதுறைக்கு வந்தவர் மயிலாடுதுறை டபீர் தெருவில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு மதியம் 1 மணி அளவில் வாக்களிக்க வந்தபோது ஏற்கனவே உங்கள் ஓட்டு போடப்பட்டதாக பணியில் இருந்த வாக்குப்பதிவு மையத்தில் அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் விசாரித்தபோது உங்களுடைய பூத் ஸ்லீப் ஓட்டர் ஐடி நம்பர் அனுப்பி வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டது. ஐடியில் உள்ள புகைப்படம் சரியாக தெரியவில்லை என்று அலட்சியமாக பதில் கூறி அதிகாரிகள் காக்க வைத்திருப்பதாக குற்றச்சாட்டியுள்ளார். இதுவே ஒரு எம்எல்ஏ எம்பி ஓட்டி மாற்றி போட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். கள்ள ஓட்டு போட்டது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா கூறுகையில் டெண்டர் ஓட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் கள்ள ஓட்டு போடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டெண்டர் ஓட்டு வழங்காததால் 2 மணி நேரமாக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் பணிபுரிகிறேன். எனது வாக்கு மயிலாடுதுறையில் உள்ளது. வாக்களிக்க மயிலாடுதுறை வந்தேன். ஆனால் என்னால் வாக்களிக்க இயலவில்லை. எனது வாக்கை வேறு யாரோ செலுத்திவிட்டனர். காரணம் கேட்டதற்கு உங்களுடைய அடையாளம் காணவில்லை, முகத்தை அடையாளம் காணாமல் அவர் ஏற்கனவே வேறு யாரோ வாக்கு செலுத்திவிட்டனர் என்று கூறுகின்றனர். நான் கேட்டதற்கு இதை பதிலாக கூறியதால் நான் திரும்பி அவர்களுக்கு என்ன கேட்டேன்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ வந்து நின்றார்களா, இதே பதிலை சொல்வீர்கள் அவர்களிடம் கேட்டேன். வெளியில் காத்திருங்கள், நாங்கள் கூறுகிறோம் என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டனர். வெளியே வந்து காத்திருக்கிறேன். 2 மணி நேரமாக காத்திருக்கிறேன்.